ஆனா இப்போ ஏன் பெட்ரோல் வண்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன் அது பெரிய வண்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி. இந்த கேள்விக்கு என்ன பதில்னா, இந்த வண்டியை பார்த்துக்கிட்டிங்கன்னா எலக்ட்ரானிக் வண்டி. இந்த கவர் எதுக்கு போட்டுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் டிசம்பர்லேருந்து நவம்பர்லேருந்து 3 மாதம் மழை காலம் வரும். இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 2-3 வாரம் மழை பெஞ்சது. அதில் மழை பெஞ்சதுன்னா தண்ணி பட்டதுன்னா பேட்ரி இந்த ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்க. இந்த பாக்ஸு தான் ஒயர் எல்லாமே இருக்குது. இதில் தண்ணி பட்டதுன்னா அப்படியே ஆஃப் ஆகிடும், சுத்தமாக ஆன் ஆகாது. அப்போ நான் 2 காலமே வராதவன், நான் எப்படிங்க வீட்டுக்கு போக முடியும்? அதனால மழை பெஞ்சா என்னால் வேலை செய்ய முடியல. அதனால தான் 2 வீலர் வாங்கினேன்னா வெயில் அடித்தாலும் மழை பெய்ஞ்ச கஷ்டப்படுறதுக்கு நான் என்றைக்குமே தயங்கினதே கிடையாது. நான் எப்போவுமே ஓடினே இருப்பேன். அதனால வண்டி வாங்கினா என்ன இயற்கை சரி பண்ணாலும் என்னால் முடியும். நான் ஒரு வேலைக்கு போய் என்னோட வருமானத்தை இது பண்ணுறதுக்கு தான் 2 வீலர் வந்தால் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் வாங்குவேன். அப்போ மழை காலம் வெளியே போக மாட்டேங்க? போகவே மாட்டேன், வீட்டிலே தான் இருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் மூனாய் கண்பாலா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா, ஒருத்தனுக்கு தன்னம்பிக்கை இருந்தா நம்ம கூட யாரு இல்லைனாலும் அவனோட தன்னம்பிக்கை வாழ்க்கையில ஜெயிக்கவும் முடியும் அப்படின்வாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா நம்ம கோவிந்தராஜ் சார் இருக்காரு. இவர் பாத்தீங்கன்னா குழந்தையில போலியோல அஃபெக்ட் ஆயிட்டு பல போராட்டங்கள் தாண்டி இன்னைக்கு அவரோட சொந்த காசுல சுய முயற்சியில அவரே பாத்தீங்கன்னா ஒரு பேட்டரி வெஹிக்கிள் வாங்கி பாத்தீங்கன்னா ஜொமேட்டோ ஃபுட் டெலிவரி பண்றாரு. பட் இதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் இன்னல்கள்லாம் தாண்டி தான் இந்த விஷயத்துக்கு கடந்து வந்திருக்கிறாரு. அதோட அனுபவங்கள்லாம் என்ன, எப்படி ஒரு மனுஷன் தன்னம்பிக்கையா வாழலாம் அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ஆனா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. கை கொடுங்கண்ணா. உங்களை மாதிரி ஆளுங்க கை கொடுக்கறதே பெரிய விஷயம். தன்னம்பிக்கையோட எனக்கே மோட்டிவேட் ஆயிட்டேன். ஆனா இப்போ ஒரு நாள் இந்த ஜொமேட்டோ இப்ப எப்ப ஆரம்பிச்சீங்கன்னா அதை பத்தி கொஞ்சம். நான் இதை ஆரம்பிச்சு ஒரு 8 மாசம். இப்ப 8 மாசம். பட் இப்போ ஒரு நாள் எவ்வளவு டெலிவரி பண்றீங்க? ஒரு நாளைக்கு 10 பார்ப்பேன். ஆனா இப்ப காலையில உங்களோட ரொட்டீன் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கணும் இந்த ஃபுட் டெலிவரியில? காலையில பாத்தீங்கன்னா 7. இதுல கிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 7ல இருந்து 8, 9, 10, 11 4 கிட்ஸ் புக் பண்ணுவேன். அதுக்கு நான் 4 மணிக்கு எந்திரிக்கணும். எந்திரிச்சு அலாரம் வச்சு எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகி காலையில டிஃபன்லாம் முடிச்சுட்டு 6:30 மணிக்கு வெளியே வந்துடுவேன். 6:45 நம்ம ஆன்லைன்ல வந்துடணும். 6:45 ஃபர்ஸ்ட் ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சிடும். 4 மணி நேரம் செய்வேன். அதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரம் இது வண்டி பேட்டரி சார்ஜிங்களா, அது வண்டி சார்ஜர் இருக்காது. திடீர்னு லாங்கில் விடுவாங்க, திடீர்னு கெட்ட விடுவாங்க. அதனால 3 மணி நேரம் 11 மணிக்கு முடியும் போது நான் எங்க இருக்கேன்னு தெரியாது. திடீர்னு கீழ் பக்கத்துல இருப்பேன், திடீர்னு சேட்பட்டில் இருப்பேன். அங்கேருந்து வர்றதுக்கு எனக்கு 1 ஹவர் டைம். 12 மணிக்குள்ள வீட்டுக்கு ரீச் ஆயிடுவேன். ரீச் ஆகி வண்டிக்கு சார்ஜர் போட்டு நானும் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 3 மணி நேரம் கேப்பு. அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு 3 கிட்ஸு. 3ல இருந்து 4, 5, 6 மணி வரைக்கும் ஓட்டுவேன். 6 மணி வரைக்கும் ஓட்டிட்டு அப்புறம் நான் வீட்டுக்கு வந்துடுவேன். சூப்பர்ண்ணா. ஆனா இப்போ ஃபுட் டெலிவரினாவே பாத்தீங்கன்னா மக்கள் வீட்டுல இருந்து ஆர்டர் பண்ணுவாங்க, நம்ம வீட்டுக்கு கொண்டு போகணும். இப்போ நீங்க இப்போ ட்ரை சைக்கிள்ல பேட்டரி ட்ரை சைக்கிள் வரீங்க, நீங்க எப்படி கஸ்டமர் மேல எப்படி பார்க்க போவீங்க? இல்ல அவங்களுக்கு உங்களோட சூழல் தெரியுமா? எப்படி அந்த சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுவீங்க? அது நான் போயிட்டு மேடம் வணக்கம் மேடம், இங்கே ரீச் ஆகிட்டேன் மேடம் சொல்லுவேன். அவங்க செகண்ட் ஃப்ளோர் வந்துருங்க, தேர்ட் ஃப்ளோர் வந்துருங்க மேடம், இப்போ டோன்ட் மை நான் ஹேண்டிகேப் மேடம், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க மேடம் அப்படின்னு சொல்லி கேட்பேன். ஒரு சிலவங்க என்கரேஜ் பண்ணுவாங்க, ஒரு சிலவங்க என்னப்பா நீங்களாம் ஏன்ப்பா அப்படின்வாங்க. நான் இந்த வாழ்க்கை இந்த உலகம் நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு, நம்மளுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துட்டு போயினே இருக்கணும், அவ்வளவுதான். நான் அப்படி நினைச்சுதான், நான் அன்னைக்கு அப்படி நினைச்சேன்னா நான் இந்த வேலைக்கு வந்திருக்க முடியாது. எனக்கு முக்கால்வாசி மேல தாங்க வரும், மாடியில தாங்க வரும், பிளாட்ல தாங்க வரும். ஓகே. வயசானவங்க ரொம்ப முடியாதவங்கன்னா நானே என்ன பண்ணுவேன், இண்டிவிஜுவலா இங்க வழியில வராங்கல்ல அவங்க தான் நம்மளுக்கு கடவுள். அவங்க கிட்ட கேட்டு நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, கொஞ்சம் இது பண்ணலாம், தூய்மை பணியாளர் அவங்க எல்லாம் வச்சு கொண்டு போய் சேர்த்துருவேன். சூப்பர்ண்ணா. ஏன்னா நீங்க ஒருத்தவங்க உதவி பண்றீங்க, உங்களுக்கு ஒருத்தவங்க உதவி பண்றாங்க, இதெல்லாம் சூப்பர் தான். ஆனா இப்போ இப்போ நீங்க காலையில இப்போ உங்களோட டைமிங் நீங்க எவ்வளவு நேரம்? இப்ப காலைல ஒரு 12 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடுன்றீங்க. உங்க ஆர்டர் நைட் எல்லாம் எடுப்பீங்களா? அந்த மாதிரி எல்லாம் உண்டா? நைட் எடுக்க மாட்டேங்க. ஏன்னா இது பேட்டரி வண்டிங்களா, ஃபுல்லா பிளாக்கா இருக்குதா. நைட்ல லைட் வெளிச்சமும் இதுல கம்மி. அது இல்லாம நைட்ல நம்ம சென்னையில உங்களுக்கு கேட்கவே வேணாம். ஒரு நாள் ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். சிக்னல்ல நிக்கிறேன், நான் லெஃப்ட் போனோம், அவர் ரைட்ல போனோம். சிக்னல் பாஸ் பண்ணும்போது இவ்வளவு ஜஸ்ட் மயிர் அளவு ஒரு காருக்கா இருக்கும். அப்புறம் பிரேக் வச்சு அளவு அண்ணா நில்லுங்கண்ணா அப்படின்னு அதை சொன்ன உடனே அவர் உடனே எட்டி பார்த்துட்டு என்னப்பா நான் இவ்வளவு கிட்டக்க எனக்கு இல்லப்பா தெரியலப்பா அப்படின்ட்டாரு. அப்ப நான் என்ன பண்ணிட்டேன், பக்கத்துல ஒருத்தர் சொன்னாரு, தம்பி நீங்க கார் பக்கத்துல நின்னீங்கன்னா கார் ஆயிட்டு, இது சின்ன வண்டியில இருக்கதே நீங்க தெரில, அவர் மேல தப்பு இல்லை அப்படின்னாங்க. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், நிறைய வாட்டி ஆக்சிடென்ட்லாம் ஆகியிருக்குது. நைட்ல பள்ளமேடு இந்த
ஏதோ ஒண்ணு சம்திங் உளுந்து வாரி அதுக்கப்புறம் என்ன பண்ண வீட்டுல 6 மணிக்கு மேல போவேனா அப்படின்ட்டாங்க. அதனால 6 மணி வரைக்கும் ஷெட்யூல் முடிச்சிருவேன். இப்ப நீங்க வந்து குழந்தையிலே போலியோல இருந்தா மீண்டு வந்து இப்ப சர்வை பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப எப்படி வந்து இந்த பேட்டரி வண்டி எப்படி வாங்குனீங்க? அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஜொமேட்டோல இது வந்து ஓகே சொன்னாங்க? ஏன்னா டெலிவரினாவே கஸ்டமர் வந்து டைமுக்கு ரீச் பண்ணணும். பட் நீங்க எப்படி அதை ரீச் பண்ணுவீங்க? அதை பத்தி. கரெக்ட் தான். முடிஞ்ச அளவுக்கு ஜொமேட்டோல எப்படின்னா, நான் எங்களை மாதிரி மாற்றுத்திறனாளிகளும் இப்ப எல்லா துறையில வந்துட்டாங்க. அவங்கள வந்து மோட்டிவேஷன் பண்ற மாதிரி இப்ப நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க. எல்லா ஊர்லயும் சென்னை, கோயம்புத்தூர், திண்டுக்கல் எல்லா ஊர்லயுமே எங்களை மாதிரி ஆளுங்க வந்துட்டாங்க. அப்ப அவங்களுக்கும் ஒரு நம்ம வாழ்க்கையில மோட்டிவேஷனா இருக்கணும்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்தாங்க. அவங்க கொடுத்த டைம்ல ஒரு சில நேரத்துல போயிடலாம், ஒரு சில நேரம் டிராபிக் அதெல்லாம் தவிர்க்க முடியாது. கஸ்டமர் ஃபோன் பண்ணாங்கன்னா அவங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி மேடம் வந்துடும் மேடம் டிராபிக்ல அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி கொண்டு போய் சேர்த்துருவோம். ஓகேண்ணா. இப்போ வந்து யாரோட வருமானத்தை கேட்கக்கூடாதுன்னு, பட் நீங்க வந்து அதிகபட்சமா ஒரு நாள்ல வந்து வருமானம் பண்ணது எவ்வளவு? ரொம்ப கம்மியான இன்கம் பண்ணது இருக்கும்? அதாங்க என்னோட டார்கெட்டு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய். ஏமாங்க அது ஒரு நாளைக்கு 700 ரூபாயா கிடைக்கலாம், ஒரு நாளைக்கு 600 ரூபாயா கிடைக்கலாம், ஒரு நாளைக்கு 800 ரூபாயா கிடைக்கலாம். என்னோட டார்கெட் 1000 ரூபாய். 1000 ரூபாய் பார்த்துன்னா அதுவே எனக்கு டைம் முடிஞ்சிடும். ஓகே. 1000 ரூபாய் பார்த்துட்டு நான் வந்துடுவேன். இப்போ தமிழ்நாடு அரசாங்கமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஆட்டோ கொடுத்துருக்காங்க, நிறைய வண்டிகள்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களை மாதிரி உள்ள வந்து மாற்றுத்திறனாளிக்கு நீங்க அப்ளை பண்ணியிருந்தா வண்டி எல்லாம் கொடுத்துருப்பாங்களே, அது எதாவது அப்ளை பண்ணீங்களா? நான் அப்ளை பண்ணிட்டேனுங்க. அப்ளை பண்ணி எல்லாம் பண்ணேன். கடைசியில் அந்த இன்டர்வியூக்கு போகும்போது அந்த கை மேலே தூக்குறது இப்படி தூக்குறது அது பண்ணும்போது எனக்கு கை நான் என்ன பண்றது தெரியவில்லை இப்படி. அதை பார்த்துட்டு அவங்களே முடிவு பண்ணிட்டு உங்களால முடியாது சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்க மு.க. ஸ்டாலின் ஐயா ஒரு இப்போ வந்து பாத்தீங்கன்னா துணை முதல்வர்லாம் பார்க்கலான்றாங்களே, ஏதாவது அவங்களெல்லாம் பாத்தீங்களா? இல்லைங்க, பார்க்கலைங்க. என்னன்னா நான் நிறைய வாட்டி அம்மா முதலமைச்சராக இருக்கும் போதும் சரி, கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் போதும் சரி, இப்போ ஸ்டாலின் ஐயா முதலமைச்சராக இருக்கும் போதும் சரி, எல்லாருக்குமே ஸ்பெஷல் கொரியர் எல்லாமே நிறைய வாட்டி போட்டுட்டேன். ஐயா மனு வந்து ரிஜெக்ட் ஆகி ஐயா முதலமைச்சர் சிஎம் ஸ்டாலின் ஐயாவுக்கு கொரியர் போட்டுக்கிறேன். எனக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில நான் வாழ்க்கையை ஓட்டிட்டேன். கண்டிப்பா வந்து ஏன்னா முதல்வர் ஐயாலாம் வந்து பாத்தீங்கன்னா பல பேருக்கு வந்து உதவிகரம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. கண்டிப்பா நீங்க அமிச்ச பெட்டிஷன் யாரோ ஒரு நல்ல உள்ளம் கலரி எங்க இருக்குதோ எடுத்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு வண்டி கிடைக்கணும். கண்டிப்பா நானும் ஐயாவும் பார்த்துக்கிற சந்தர்ப்பம் அமையல. நான் போய் பார்க்க போனாலும் என்னால பார்க்க முடியலைங்க. நிறைய செக்யூரிட்டி அது இதுன்னு. அதனால வந்து என்னைக்கா ஒரு நாள் அவர் பார்த்தாருன்னா இல்ல என்ன அவர் பார்த்தாருன்னா கண்டிப்பா அது நடக்கும். அது எப்பன்னு அந்த நம்பிக்கையில தானே. கண்டிப்பா. ஆனா இப்ப இந்த வண்டி வந்து பார்க்க நல்லா இருக்குது, எப்படி வாங்குனீங்க? அதான் நியூ மோஷன் சென்னை மெட்ராஸ் ஐஐடி. ஓகே. அங்க இந்த சென்னை மாதாவரத்துல தான் இதோட குடோன் இருக்குது. இது என்னன்னா மெஷர்மெண்ட் எல்லாருக்கும் குத்துற மாட்டாங்க. அவங்க பாடி கண்டிஷன் அவங்க இடுப்பு எல்லாமே அளவு எடுத்து செய்யறது. ஓகே. போய் மெஷர்மெண்ட் கொடுத்துட்டு அப்புறம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் இது மாதிரி சம்பளம் வாங்கும்போது கையில ஒரு காசு வாங்கும்போது உங்களோட மனநலம் எப்படி இருந்தது? அது எல்லாருக்கும் இருக்க ஃபீல் தான். நம்மள வந்து இந்த உலகம் உன்னால ஒண்ணும் முடியாதரா குத்து உன்னால முடியட்டா நீ சம்பாதிச்சிட 1 ரூபாயா இருந்தாலும் நம்ம உழைச்சி சம்பாதிச்சிடும். அது சொல்லவே முடியாதுங்க அந்த அனுபவம். இல்ல கண்டிப்பா உண்மையில. ஏன்னா நீங்க சொல்றீங்களன்னா ஒரு 500 ரூபாய் வச்சு பல பேர் இன்னும் 100 ரூபாய் கூட சம்பாதிக்க முடியாம பல காரணம் சொல்லி எனக்கு அதனாலதான் வேலை கிடைக்கல இதனாலதான் வேலை கிடைக்கலன்றாங்க. பட் ஒரு தன்னம்பிக்கையோட நீங்க கிளம்புறதே ஒரு மிகப்பெரிய ஒரு உத்வேகம் தான். ஆனா இப்ப உங்களால வந்து இப்ப இந்த வண்டி தான் ஓட்டுவீங்களா, நார்மல் 2 வீலர் எல்லாம் ஓட்டுவீங்களா? நான் ஓட்டி இருக்கேனுங்க. நான் தான் சொல்லிக்கிறேன் செகண்ட் ஹேண்ட்ல வண்டி வாங்கி அது ஒரு வாட்டி வெள்ளம் வந்ததுங்களா, அதுல இன்ஜின்ல ரீஸ் ஆகி இப்ப வாங்க முடியாதனாலதான் நான் இந்த வண்டியில சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதை அப்ளை பண்ணி ஓட்டுறேன். நான் இப்போ வந்து எல்லாருக்கும் இப்போ நானே வந்து நினைப்பேன் ஒரு ஸ்டூடியோ போட்டு ஆஃபீஸில் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். அதே மாதிரி எல்லாத்துக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும்ல, ஒரு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு லெவல் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து வேற ஏதாச்சும் அச்சீவ் பண்ணணும் ஏதாச்சும் ஒரு எண்ணம் இருக்கா? எனக்கு அச்சீவ்மெண்ட்னா இப்போதைக்கு சொன்னீங்கன்னா நீங்க சிரிப்பீங்க. 2 வீலர் வாங்கணும், வாங்கிட்டு எல்லாம் சராசரி மனுஷங்க மாதிரி தான். எனக்கு வந்து பணக்காரன் ஆகணும் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அன்றாட வாழ்க்கையில நான் என் சொந்த காலில் நிக்கணும். என்னை நம்பி வரவங்க ஃபேமிலியோ சரி எல்லாரும் சரி நான் நின்று அவங்கள காப்பாற்றணும். அதுதான் நான் இறைவன் கிட்ட வேண்டிக்கிறேன். கண்டிப்பா இறைவன் மாதிரி நிறைய பேருக்கு இறைவனோட கருணை இருக்கு. கண்டிப்பா அந்த கருணை உங்களுக்கு கண்டிப்பா வேலை செய்யணும். உங்களை பார்த்து நானே ரொம்ப மோட்டிவேட் ஆயிருக்கிறேன். ஆனா இப்போ வந்து நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நேயர்களுக்கு எல்லாரும் நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருங்க. எதோ நினைச்ச கவலைகள் எல்லாருக்கும் இருக்கும், எல்லா மனுஷங்களுக்கும். அதெல்லாம் விடுங்க. எப்போ ஒருத்த பயத்தை விட்டுட்டு வெளியே வரானோ உடச்சி எறிஞ்சிட்டு அவன் என்னைக்கு அந்தாலும் ஜெயிப்பானுங்க. ஜெய்ஹிந்த்.
நண்பர்களே வந்து பாத்தீங்களா, பல பேர் நானும் உட்பட தான் சொல்றேன், பல வேலைகள்லாம் நம்ம பண்ணாம காரணம் சொல்லிட்டு, இன்னைக்கு அவர் சரியில்லைம்மா, இன்னைக்கு வந்து முடி ஒழுங்கா வெட்டல, அதனால இன்னைக்கு நான் வேலைக்கு போக மாட்டேன், இன்டர்வியூ பண்றவங்க என்கிட்ட ஒரு மாதிரியா நடந்துக்கிட்டான்னு பல காரணம் சொல்லி பல வேலை செய்யாம இருக்கீங்க. அண்ணன் வந்து காலையில 4 மணிக்கு எழுந்து வேலை செஞ்சு அவர் குறைஞ்சபட்சம் 500 ரூபாய்க்கு மேல சம்பாரிச்சிடாரு. ஆனா நம்ம இதுல எத்தனை பேர் ஒரு நாளைக்கு 300 ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறாங்கன்னு நம்மளால சொல்ல முடியல. கண்டிப்பா வந்து கோவிந்தராஜ் அண்ணன் வந்து பல பேருக்கு முன்னுதாரணம். அண்ணன் மாதிரி பல மாற்றுத்திறனாளிகள் வந்து தன்னம்பிக்கை வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அண்ணனோட கோரிக்கை ஒரு ஒரு அவர்கிட்ட வந்து, ஆனா உங்களுக்கு ஏதாச்சும் வண்டி அரேஞ்ச் பண்ணிட்டுமானா, இல்லைன்னா நான் சம்பாரிச்சு வாங்கிடுறேன், பட் யாராச்சும் எனக்கு லோனுக்கு வண்டி கொடுத்தா கூட நான் வந்து வண்டி ஓட்டி நான் உங்களுக்கு டியூ கட்டிடுவேன் அப்படின்னு என்கிட்ட பர்சனலா சொன்னாரு. பட் இதோட கோரிக்கை என்னன்னா, யாராச்சும் வந்து ஒரு நல்ல வண்டி அண்ணனுக்கு ஸ்பான்சர் பண்ணீங்கன்னா, அண்ணன் கண்டிப்பா வந்து ஒரு நல்ல ஓட்டி வாழ்நாள் சாதனையாளராக இருப்பாரு. நம்ம வாழ்க்கைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நமக்கு ஒரு நல்லது பண்ணோன்ற ஒரு புத்துணர்ச்சி கொடுப்பாருண்ணா. கண்டிப்பா உங்களோட சந்திப்புக்கு மிகப்பெரிய நன்றி. நன்றிங்க. நான் உங்களை பார்த்தது எனக்கு கடவுள் வரணும். கண்டிப்பா ரொம்ப நன்றி. நன்றி. ஆனா இது வந்து நீங்க வாங்க போற ஃபர்ஸ்ட் வண்டிக்கு ஒரு சின்ன ஒரு ரொம்ப ரொம்ப சின்னதுங்க. பெருசா இருந்தா தான் நம்ம ரொக்கமா கொடுத்துருவோமே. இது வந்து உங்க பெட்ரோலுக்குண்ணா. இது ஒரு ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நான் ஏதோ விளம்பரத்துக்காக கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். ரொம்ப சின்ன அமௌண்ட்டுங்க, அதனாலதான் கவர்ல போட்டு கொடுத்தேன். கண்டிப்பா அண்ணன் ஒரு வண்டி வாங்கினான்னா இதுலதான் ஃபர்ஸ்ட் பெட்ரோல் போடணும். இது என்னோட பிரேயர். கண்டிப்பா நீங்களும் சூப்பரான ஒரு வண்டி வாங்கி வாழ்க்கையில பெரிய ஆள் ஆகணும்னா. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் மூனாய்க்கான் பாலா. நான் உங்கள் கோவிந்தராஜ்.